ஹாய்! வெல்கம் டூ சதீஷ் அனிதா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். இன்னைக்கு காலையிலேருந்து மழை பெஞ்சுட்டே இருந்தது. அப்படியே பனிமூட்டமாவும் இருக்கு, மழையும் பெய்யுது. கிளைமேட் செம்மையா இருந்ததுங்க. நான் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறதுனால, சரி குக்வேர் செட்டெல்லாம் மாத்திரலான்னு இண்டஸ் வேலிலேருந்து இந்த 3 பீஸ் குக்கர் செட்ட வாங்கியிருக்கேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால நல்லா ஹெவி பாட்டம், ஹெவி பாடியா இருக்கும். நல்லா ஸ்டெடியா இருக்கும். இது எல்லாத்துலயுமே ஹோல்ஸ் குடுத்துருப்பாங்க. நம்ம ஹேங்கிங் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு அப்படியே நான்ஸ்டிக் மாரி இருக்கும். இண்டஸ் வேலியில எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் சிஓடி அவைலபிளா இருக்கு. வீட்டுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி தருவாங்க. பொருள் பத்திரமா வந்துரும். இந்த பொருள நம்ம ஒன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா, நல்லா லைஃப் லாங்கா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ்பேன் பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில டீ, காஃபி எது வேணாலும் போட்டுக்கலாம். ஈவன் சூப் கூட வச்சுக்கலாங்க. ஒரு 4 பேருக்கு இது கரெக்ட்டா இருக்கும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ கிரேவி, குழம்பு எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்படியே நான் ஸ்டிக்கியா இருக்கு இதோட ஷைனிங்கு. நம்ம நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இந்த பாத்திரம்லாம் லைஃப் லாங் சூப்பரா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரை பேனுங்க. இது 1.4 லிட்டர் கெப்பாசிட்டி. நம்ம செமி ஃப்ரையோ, இல்ல லைட்டா ஒரு கிரேவியோ, இல்ல ஏதாவது ஒரு ஃப்ரை பண்ண போறோம். எண்ணெயே ஊத்தாம வேர்க்கடலாம் வறுப்போம் பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டிக்காலாம் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பரா வரும். இந்த குக்கர் செட் எல்லாமே 100% டாக்ஸின் ஃப்ரீ, நான் ஸ்டிக்காவும் இருக்கும். இண்டக்ஷன், கேஸ் 2த்துலயுமே சமைக்கலாம். ட்ரைப்ளே அப்படின்னா 3 லேயர் திக் பாடியா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குடுத்துருக்காங்க. இந்த குக்வேர் செட்ட நீங்க காம்போவாவும் வாங்கிக்கலாம், தனித்தனியாவும் வாங்கிக்கலாங்க. பெஸ்ட் டீல் ஆஃப் த இயரா இந்த கிறிஸ்மஸ் சேல் போயிட்டு இருக்குதுங்க. டிசம்பர் 12லேருந்து 25th வரைக்கும் 50% ஆஃபர்லயும் குடுக்குறாங்க. பிளஸ் எக்ஸ்ட்ரா 12% உங்களுக்கு ஆஃபர் வேணும்னா, என்னோட கூப்பன் கோடான அனிதா12 யூஸ் பண்ணுங்க. 12% டிஸ்கவுண்ட் பாருங்க. ஓகேங்களா? லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. காலையில வெயிட் லாஸ்க்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன். கொஞ்சமா தனியா, சீரகம், வெந்தயம் இத 3மே 2 டம்ளர் தண்ணீல கொதிக்க விட்டு, அது 1 டம்ளர் ஆன உடனேயே அப்படியே வடிகட்டி குடிக்கணும். இதில லெமன் சேர்த்துக்கலாம், தேன் சேர்த்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஹீட் ஆயிடும்ன்றதுனால நான் அத சேர்க்காம அப்படியே வெறுமனே குடிச்சிருவேங்க. நம்மளும் என்னென்னவோ ட்ரை பண்றோம். வெயிட் லாஸ் ஆகுமான்னு பார்த்தா, ஆகவே மாட்டேன்னு அது அடம் புடிச்சுக்கின்னு அப்படியே இருக்குது. என்ன பண்றது? எப்படியாவது அத கரைச்சே ஆகணும். 2026லயாவது நான் கொஞ்சம் ஒரு 5 கிலோவாவது கம்மியாகணுன்றது தான் என்னோட டார்கெட்டு. அப்படியே பசங்களுக்கு பால் காய்ச்சி குடுத்துட்டு, பால் ஏடு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது தான் பால் ஏடு நெறைய எடுத்து வைக்கிறாங்க. நமக்கு என்ன 1 ஸ்பூன் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்புறம் புது பாத்திரத்த நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் சமைக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும், வேர்க்கடலை சட்னியும் பண்ணிடலாம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காய் கார குழம்பு வச்சிடலாம். பசங்களுக்கு என்ன குடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, கேரட் ரைஸ் இல்ல பீட்ரூட் ரைஸ் எதனா ஒண்ணு பண்ணிடலாம். அப்புறம் அந்த பொரியல அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு ரெடி பண்ணேன். அது என்னன்னே தெரியலைங்க. முன்னாடி ஒரு பிளான் பண்ணுவோம். மறுநாள் காலைல அது வேற மாரி நடக்கும். அதனால காலையில எந்திரிச்சு இருக்கிறத வச்சு ஒரு பிளான பண்ணி பசங்களுக்கு நேக்கா லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சிருவேன். என் பசங்களும் நான் செய்யறத எல்லாம் சாப்பிட்டுருவாங்க. எதுவுமே மிச்சம் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாருமே செய்கிற மாதிரி தான் நானும் கத்திரிக்காய் குழம்பு செய்வேங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, மஞ்சத்தூள், கல் உப்பு, மிளகாத்தூள் போட்டு தண்ணியை ஊற்றி கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கெட்டியாக புளி தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான். வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா தண்ணி நிறைய ஊற்றுவோம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றி கெட்டியாக குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோதாங்க. பீட்ரூட் பொரியலும் சிம்பிள் தான். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, பூண்டு 2 தட்டி போட்டு, கருவேப்பிலைய போட்டு, வெங்காயம் வேணும்னா வதக்குங்க. அப்படி இல்லைன்னா வெறும் பீட்ரூட்ட போட்டு நல்லா வதக்கிட்டு, சால்ட் போட்டு லாஸ்ட்டா தேங்காய் துருவல் போட்டு இறக்குனா பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ண உடனேயே நான் சாதம் கம்மியா சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் அந்த சின்ன குண்டால சாதம் வைக்கிறேன். ஏன்னா, நெறைய சாப்பாடு செஞ்சுட்டோம்னா மீந்து போயிடுது. அப்புறம் அந்த மீந்து போன சாப்பாட காலி பண்ணணுமேன்ட்டு நம்ம தான் 2, 3 வாட்டி சாப்பிட வேண்டியதா இருக்குது. சரி இனிமேல் அந்த குண்டான் தான் நமக்கு அளவு. 4 பேருக்கு அந்த சாப்பாடு போதும். ஒரே வேளைக்கு கரெக்ட்டா சமைக்கிறோம், கரெக்ட்டா காலி பண்றோம் அப்படின்னு தான் யோசிச்சு அந்த ஒரு சின்ன குண்டான வச்சு வடிச்சிட்டு இருக்கிறேங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்குனதுக்கப்புறம் மொளகாத்தூள போடுறோம் இல்லையா? அப்போ எண்ணெயில மொளகாத்தூள வதக்கணும்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு ஒரு மாரி கலரா தெரியும். அதுக்கப்புறம் தான் தண்ணிய ஊத்தி, புளி ஊத்துறதெல்லாம் வச்சுக்கணும். நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்களேன். குழம்பு சூப்பரா கலரா இருக்கும். நான் கருப்பு புளியில தான் சேர்ப்பேன். அப்பவும் குழம்பு நல்லா ரெட்டிஷ்ஷா தெரியிற மாரி இருக்கும். அதோட சீக்ரெட்னா இதுதான். மொளகாத்தூள எண்ணெயில வதக்கிட்டோம்னா, கலர் சூப்பரா கூடிடும். அப்புறம் கரண்ட் ஆஃப் ஆகுறதுக்குள்ள சட்னி அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு, வேர்க்கடல தோலெல்லாம் எடுத்துட்டு, கொஞ்சம் அந்த வேர்க்கடல, பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு, கொஞ்சம் புளி, உடச்ச கடல போட்டோம்னா, கெட்டியா இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் உடச்ச கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சுட்டேங்க.
அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணிய ஊத்தி சிம்பிளான தாளிப்பு. எண்ணெய், கடுகு, சீரகம், பெருங்காயத்தூளு, கருவேப்பில. இதில கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டா நல்லாயிருக்கும். நான் மறந்துட்டேனா, அதோ பாருங்க தட்டில எடுத்து வச்சிருக்கேன். ஆனா போட மறந்துட்டேன். நீங்க போட்டு சமைச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படியே குழம்பு கொதிச்சுனே இருந்தது. புளிய நல்லா கெட்டியா கரைச்சு ஊத்துறேன். "ஏன் இவ்வளோ புளி சேர்க்குறீங்க?" அப்படின்னா, இந்த புளி கருப்பு புளி வந்து எவ்வளோ ஊத்துனாலும் தித்திப்பா இருக்கா மாரி இருக்கும். புது புளி தான் வந்து அப்படியே ஒரு மாரி புளிப்பா இருக்கும். கொஞ்சூண்டு போட்டாலுமே ரொம்ப புளிப்பு வாசனையா வரும். கடையில புளி வாங்கும்போது பழைய புளின்னு கேட்டு வாங்கி சமைச்சு பாருங்களேன். டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும். அங்க குழம்பு கொதிக்கும்போதே நான் இங்க வந்து பீட்ரூட்ட சீவிக்கினேன். எனக்கு என்னமோ இந்த முன்னாலே காய்கறி எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுருவாங்க. மறுநாள் அப்படியே எடுத்து சமைப்பாங்க. அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா காயில மேல ஒரு மாரி வதங்குன மாரி இருக்கும். எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி அப்படியே செய்யணும். அவ்வளோதான். அதே மாதிரி தான் இந்த வியாழக்கிழமையே மாப் போடுறது, பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் கிளீன் பண்றது, இதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. வெள்ளிக்கிழமை அப்படின்னா, காலையில நல்லா வீட்ட கிளீன் பண்ணணும். நம்ம குளிக்கணும். பூஜை பாத்திரத்தெல்லாம் கிளீன் பண்ணி அன்னைக்கு தான் படைக்கணும். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாலேருந்து அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போலாம் வியாழக்கிழமையே பூஜை பாத்திரம்லாம் கிளீன் பண்ணிருவாங்களாம், மாப்பும் போட்டுருவாங்களாம். காலையில வெள்ளிக்கிழமை வந்து எதுவுமே செய்யக்கூடாதாம். அப்போ வியாழக்கிழமை நைட்டு நம்ம தூங்கி எழுந்து, வெள்ளிக்கிழமை காலையில படைக்கிறதுல, அந்த வீட்ல என்ன ஒரு இது சுத்தம் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும்? அதனால நான் வந்து காலையில வெள்ளிக்கிழமை தான் நாங்க மாப் போடுவேன். இதெல்லாம் யார் ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லுங்க. நான் மட்டும் தான் அப்படி பண்றேனான்னு சொல்லுங்க. அப்படியே பசங்களுக்கு வந்து காலையில டிஃபனுக்கு தோசையும் ஊத்திட்டேன். அந்த பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அதில கொஞ்சம் ரைஸ போட்டு, சால்ட்டு, பெப்பர் மட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அவ்வளோதான் அதுக்கு பேர் வந்து பீட்ரூட் ரைஸ்ன்னு வச்சாச்சுங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, வேர்க்கடல சட்னி ரெடி ஆயிடுச்சு. அ குழந்தைங்களுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு இதே பீட்ரூட்டையும் வச்சுட்டேன். நமக்கு ஒரே வேலையில 2 வேலை முடியுதா? அவ்வளோதான். அத வச்சு சந்தோஷப்படணும். குழந்தைங்களுக்கும் அது புடிச்சிருக்கா? அவ்வளோதான் அதே விட்டுடணும். கார்த்தி பாருங்க தோசை, சட்னி வச்சு சாப்பிட்டான். பிரியா எனக்கு காலையிலேயே சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி சாப்பாடு, குழம்பு ஊத்தி சாப்பிட்றா. பசங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி சாப்பிட்டு போயிட்டோம். நம்மளும் காலையில சாப்பாடு, பழைய சாதம்லாம் சாப்பிட்டுட்டு தானே ஸ்கூலுக்கு போணும். இதில என்ன தப்பு இருக்குதுன்னு அப்படியே விட்டாச்சுங்க. காலையில அவசர அவசரமா சமைக்கும்போது இந்த 3 பாத்திரம் இருந்ததுன்னா, வேலை வந்து குயிக்கா முடியும். ஏன்னா, நமக்கு வந்து ஒரே கடாய் இருந்து, இல்ல வேற ஒண்ணு கழுவி கழுவி யூஸ் பண்ண வேண்டியதா இருந்ததுன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். பசங்களுக்கு வந்து லேட் ஆகும். அதனால இது எல்லாத்தையுமே வாங்கியிருக்கிறேன். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாம் வியூ ப்ராடக்ட்ல குடுக்குறேன். செக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கூப்பன் கோடு அனிதா12ன்னு யூஸ் பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. இன்னைக்கு பசங்க வந்து சூப்பரா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நம்ம இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.